ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் லைஃப் ஸ்டைல். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நேற்று விநாயகர் ஊர்வலம் நடந்துச்சுங்க. பசங்க அது கூட்டே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம். அதனால நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இதான் எங்கள் சிவன் கோயில், எங்கள் ஊர் சிவன் கோயிலோட பேக் சைடு. இங்கே பாருங்கள், இந்த க்ரெயினே எல்லாம் நிற்கிது. ஒரே வரிசையாக ஒரே பிள்ளையாருங்க. பெரிய பிள்ளையார்லேருந்து இப்படியும் 11-12 பிள்ளையார் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே ஜென்ஸானேண்டாங்களே. எங்களுக்கு எங்கே போய் வீடியோ எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல. இது ஏதோ ஒரு கட்சி சார்பில் இந்த விநாயகர் ஊர்வலம் 7 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்களாம். அந்த விநாயகர் ஊர்வலம் தான் இது. நாங்கள் 7 வருஷமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா இவ்வளோ கிட்டத்தில் நாங்கள் விநாயகர்லாம் பார்க்க முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிள்ளையார்னு. நாங்கள் அப்படியே பசங்களுக்கு காமிச்சிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். லயன் நிறையா பிள்ளையார் அப்போ தான் வரிசை கட்டி நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகும்டா, வாங்க நம்ம போயிட்டு அப்புறம் சுற்றி வரும், ஊரெல்லாம் சுற்றி வரும்போது நம்ம வரலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் பசங்க கேட்கவே இல்லைங்க, கொஞ்சம் கூட நகரவே இல்லை. இப்போ தான் நாங்கள் வரும்போது தான் ஒரு பிள்ளையார் வந்துட்டுருக்காரு. வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் நிர்வாகிகள், நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லிட்டு அவர் கேட்டுருக்காரு, என்ன சொன்னா நாங்க கேட்கிறோம். காரணம் நீங்க தெரியலையே, எங்களுக்காக நிற்கிறீங்க கட்சி, எங்களுக்கு எதுவும் அசம்பாடு நடந்துடக்கூடாது, எங்கேயாவது சில விஷயங்கள் எங்களுக்காக பாதுகாப்பாக. ஒரு வழியாக எப்படியோ வீட்டுக்கு கூப்பிட்டு போயாச்சு. பாருங்கள், வரிசையாக போகும்போது நான் உங்களுக்கு பிள்ளையார் காட்டுறேன். எங்களுக்கு பின்னாடியே 2 பிள்ளையார் நின்றுட்டு இருந்தாங்கங்க. அங்கே பாருங்கள், இது ஒரு பிள்ளையாரை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக டெக்கரேஷன் செஞ்சுருந்தாங்க. இந்த பிள்ளையாருக்கு பின்னாடி ஃபுல்லாக ஒரே தென்னை ஓலையில் டெக்கரேஷன் செஞ்சுருந்தாங்க. இதான் எங்கள் ஊர் சிவன் கோயில். நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பசங்களை டியூஷன்லலாம் விட்டுட்டு திருப்பி டியூஷன்லேருந்து கூப்பிடும் போது இந்த ஊர்வலம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஊர்வலம் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்துட்டோம். எல்லாரோடையும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் எப்படியோ இந்த இடத்துல பிள்ளையாரை பார்த்துட்டோம். நைட்டு வெளிச்சத்தில் ஒழுங்காக பிள்ளையாரே ஃபோக்கஸ் ஆகலைங்க. அடுத்து ஒரு பெரிய பிள்ளையார் வருவார், அவர் நல்லா ஃபோக்கஸாக தெரிஞ்சார். அவ்வளோ அழகழகாக பிள்ளையார் இருந்துச்சுங்க. ஆனால் அதெல்லாம் கொண்டு போய் கரைக்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வேறு என்ன பண்ணுறது, அதான ஐதீகம். பெரிய பிள்ளையார் போகும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா அந்த மின் ஒயர்லலாம் அப்படியே போகுதில்ல, அந்த எலக்ட்ரிக் ஒயர்லலாம் அதிலலாம் உரசிட்டு போச்சு. இருந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எங்களுக்குள்ளே ஒரு பயம், ஏன்னா நின்றுட்டு போகிறாங்க, கொஞ்சம் ஷார்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயமாக பார்த்துட்டு இருந்தோம். நல்ல விலைக்கு நல்லா அழகாக சேஃப்டியாக கொண்டு போய் பிள்ளையாரை எடுத்துகிட்டு போய் தெப்பக்குளத்தில் கரைச்சிட்டாங்க. தெப்பக்குளத்தில் கரைக்க போகும்போது பார்க்கலான்னு பார்த்தோம், ஆனால் எங்களால் போக முடியலங்க. இங்கே பாருங்கள், கரைக்கும் போது அவ்வளோ வெடி போட்டாங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஆர்ஆர் லைஃப் ஸ்டைலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.